சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கு. இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தில்லையாடி வள்ளியம்மை இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க பேர் வந்து தில்லையாடி வள்ளியம்மை. அதனால் இவங்க தில்லையாடியில் பிறந்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இவங்களோட பெற்றோர் தான் தில்லையாடியை சேர்ந்தவங்க. வள்ளியம்மை வந்து தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருப்பாங்க. எப்போ பிறந்திருப்பாங்கன்னு பார்த்தோம்னா 1898 பிப்ரவரி 22 பிறந்திருப்பாங்க. ஓகேங்களா. இவங்களோட தந்தை முனுசாமி, தாயார் மங்களத்தம்மாள். ஊர் பார்த்தோம்னா தஞ்சாவூர் செம்பனார் கோவிலுக்கு பக்கத்தில் தில்லையாடி அப்படிங்கிற கிராமத்தோட குடிமக்கள் இவங்க. ஆனால் இவங்க எங்கே வாழ்ந்திருப்பாங்கன்னா வேலை விஷயமா தென்னாப்பிரிக்கா போய் அங்கே வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவுக்கு போனது எப்போ 1893 அப்படிங்கிறத படிச்சிருப்போம். 1913 மார்ச் 14 தென்னாப்பிரிக்காவில் ஒரு புது சட்டம் இயற்றி இருப்பாங்க. ஓகேங்களா. அந்த சட்டம் என்னன்னு பார்த்தோம்னா, சர்ச் அல்லது கிறிஸ்துவ முறைப்படி திருமணம் செஞ்சாதான் அந்த திருமணம் செல்லும், அப்படி இல்லைன்னா வந்து அந்த திருமணம் செல்லாது அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய சட்டம் இயற்றியிருப்பாங்க. இது வந்து அங்கேருந்த இந்திய சமூகத்தை வந்து பாதிக்குது. காந்தியடிகள் அவங்களோட எதிர்ப்பை அகிம்சை வழியில் காட்டுறாங்க. ஓகேங்களா. அகிம்சை வழியில் காட்டுறாங்க. இந்த போராட்டத்தில் வள்ளியம்மையும் கலந்துக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு 16 வயது. ஓகேங்களா. காந்தியடிகளோட இந்த போராட்டத்தில் வள்ளியம்மையும் கலந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ 16 வயசு. இந்த போராட்டத்தின் காரணமாக வள்ளியம்மை கைது செய்யப்பட்டு 3 மாதங்களுக்கு மார்டின் பர்க் அப்படிங்கிற சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க. அங்கே அந்த சிறையில் இருந்தப்ப அவங்களுக்கு வந்து ஒரு கொடிய காய்ச்சல் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இவங்க என்ன ஆகுறாங்கன்னா, கொஞ்ச நாள்லேயே வந்து காய்ச்சல்னால அதே 16வது வயதில் பிப்ரவரி 22, 1914 அப்போ இறந்தும் போயிருப்பாங்க. ஓகேங்களா. பெண் சுதந்திரம் மற்றும் மனித உரிமைகளுக்காக போராடி தனது 14 வயதிலேயே இருந்தவர் தான் வள்ளியம்மை. வள்ளியம்மையின் நினைவு சிலையை தென்னாப்பிரிக்காவிலேயே காந்தியடிகள் எப்போ வந்து திறந்து வச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா 1914 ஜூலை 15. ஓகேங்களா. பிப்ரவரி 22 இறந்திருப்பாங்க. ஜூலை 15, 1914 தென்னாப்பிரிக்காவில் வள்ளியம்மையின் சிலையை காந்தியடிகள் திறந்து வச்சிருப்பாங்க. 1934 வந்துட்டு காந்தியடிகள் தமிழகம் வந்திருப்பாங்க. வந்தப்போ வள்ளியம்மையோட துணிச்சலை பற்றி உரை நிகழ்த்தி இருப்பாங்க. ஓகேங்களா. அந்த வள்ளியம்மை பிறந்த இடத்த போய் அவங்களோட பேரண்ட்ஸ் இருந்த இடத்த பார்க்கணுன்னு சொல்லிட்டு வள்ளியம்மையோட கிராமத்தில் சாலை வசதி கூட இல்லாத போதும் காந்தி அங்கே சென்று வழிபட்டிருப்பாங்க. 1969 காந்தியோட வெள்ளி விழாவை நம்ம தமிழக அரசு கொண்டாடிய போது தில்லையாடியில் வள்ளியம்மையின் நினைவு சிலையை தமிழக அரசு வந்து திறந்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. தமிழக அரசால் வள்ளியம்மையின் சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கும். தில்லையாடி கிராமத்தில் இந்திய அரசால் 2452 சதுர மீட்டர் நிலப்பரப்பில் 1971 ஒரு பொது நூலகமும் தில்லையாடி வள்ளியம்மைக்கு நினைவு மண்டபமும் நிறுவப்பட்டிருக்கும். ஓகேங்களா. 2008 வள்ளியம்மை அவர்களுக்கு நினைவு முத்திரை ஒன்றும் வெளியிடப்பட்டிருக்கும். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய பார்க்க என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.